வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதம் வந்தாலே பல்வேறு நினைவு தினங்கள் வர்றது வளமை. இதுல குறிப்பாக 1983 ஜூலையில் இடம்பெற்ற கலவரங்கள், அது இந்த தொடர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம். இலங்கையுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் மிகப்பாரிய மாற்றத்துக்கு வித்திட்டது இந்த 1983 ஜூலை கலவரம். இது தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான ரூபவாகினி லேக் ஹவுஸ் நிறுவனங்களுடைய முக்கியஸ்தர், அரசியல் ஆய்வாளர், மனித உரிமைவாதி மனோரஞ்சன் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம் ஜெயபாலன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ஒன்றியங்கள்ல பெண்களே இல்லை, மெம்பர்ஸ் ஆயிருக்கணும். ஒரு 15 பேர்ல அவைக்கும் 2 மெம்பர்ஸ் ஆயிருக்கணும். ஆனா ஆபீஸ் பேரஸா முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இல்லை. அன்றைக்கு நீங்க தமிழ் சமூகம் பெண்களை எப்படி நடத்துது, இந்த அரசியல் கட்சிகள் பெண்களை எப்படி நடத்துதுன்றதுக்கு பல்கலைக்கழகம் ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு, மிக தெளிவான எடுத்துக்காட்டு. அதை அடுத்த இப்ப நீங்க அந்த இப்ப போன நிலைமைக்கு முதற்கிழமை நீங்க வெளியிட்ட காணொலிகள்ல யாழ்ப்பாணத்துல ரகுராமும் பாலியல் துஷ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அந்த நடத்தப்படுற ஆர்ப்பாட்டத்துக்கு தங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மாணவர் ஒன்றியம் மறைக்கவில்லை. அதுல எந்த மாணவர்களும் கலந்து கொள்ள இல்லை என்று பெருமையாக காமெண்ட்ஸ் போடுகிறார். இது வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் செய்கிறார்கள். மிக வெக்கப்பட வேண்டியவர்கள். இந்த கேள்வி கேட்கின்ற தன்மை என்பதை உங்களுடைய இந்த ஊடகத்துக்கு இப்ப வருகிற சவாலும் அதுதான். இப்ப உங்களை கொண்டு வந்து ஆனா ஒரு விஷயம் சந்தோஷம் என்னென்றால், குறைந்தது இப்ப சில விடுதலை புலிகளோட தொடர்பு இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு துணிகிறார்கள், இது சொல்ல வேணும் என்று யோசிக்கிறார்கள். மற்றது இந்த இப்படியான உரையாடல்கள் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுக்குள்ள சில தார்மீக கேள்விகளை எழுப்புகிறது. நிச்சயமாக மிக தார்மீக கேள்விகள் எழுப்புகிறது. இன்றைக்கு இலங்கை சிங்கள சமூகத்தை பொறுத்தவரையும் சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட நாங்கள் பலமாக கேட்க வேண்டிய கேள்வி என்பது, தார்மீக ரீதியாக தவறானது எதுவோ அது அரசியல் ரீதியாக சரியாக இருக்க முடியாது. இது ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்துக்கு எதிரான அவர்கிட்ட சாசனம் எழுதுவதில் அவர் பேசின பேச்சிலே ஒரு முக்கிய வசனம், what is morally wrong cannot be right politically சொல்ற. அவர் ஏன் அதை சொன்னவர் என்றால், பாராளுமன்றத்துக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வார பிரதிநிதிகள் கையெல்லாம் தூக்கி மக்களுடைய ஆணையத்தான் நாங்க நிறைவேற்றோம் என்று சொல்லி ஒரு மோரலுக்கு எதிரான, தார்மீகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க இந்த பாராளுமன்றத்துல சட்டமாக்கி போட்டு போக முடியாது. தார்மீகம் என்பது மிக முக்கியமா. இலங்கையில அதுதான் மிக முக்கியமாக இன்றைக்கு சிங்கள சமூகத்துக்கு, அரசியல் சமூகத்துக்கும் மிக மிக ஒரு பரீட்சையாக நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அதை விட தார்மீக ரீதியான உயர்வான நிலையில இருந்தா தான் எங்களால முடியும். நிச்சயமா சரிதானே? அப்ப அந்த தார்மீக தன்மையை எங்களுடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான உரையாடல்கள் தானே ஒழிய இந்த உரையாடல்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபர், ஒரு செயல்பாடு, ஒரு இயக்க தலைவருக்காக அல்ல. இன்றைக்கு இத்தகைய பிழையான தார்மீக அரசியலை தமிழரசு கட்சியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் தமிழ் சமூகத்திற்கு போட்டு அதற்கு புலிகள் ஒரு உருவமும் ஆக்கமும் அமைப்பு வடிவமும் கொடுத்து எந்த விதமான வன்முறையும் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இந்த தமிழ் தேசியம் என்று சொல்ல வச்சு கொண்டு முழுத்தையுமே நாங்கள் நியாயப்படுத்தலாம். எங்களுடைய அடுத்த பரம்பரையினருக்கும் அதை பழக்கி, இன்னைக்கு வெளிநாடுகளில் கூட இருந்து ஒரு எழுதுறவருக்கு தொலைபேசி மிரட்டலும் பேஸ்புக்களில் மோசமாக எழுதுற கலாச்சாரத்தை பழக்கி விட்டிருந்தால் நாங்கள் எப்படி சிங்கள சமூகத்தினுடைய அரசியல் தார்மீகத்தை பற்றி பேசுவது? இதுக்குள்ள இன்னொரு முரணாக என்னுடைய நட்பு வட்டங்கள் நிறையவே விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தான், என்னுடைய மனைவி உட்பட. அப்ப அவர்களுக்குள்ள அவர்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று மிக முக்கியமானது இருக்கு. ஆனால் அவர்கள் அதை செய்ய தயங்குகிறார்கள். அது என்ன விஷயம் என்றால், இன்றைக்கு டிக்டாக் தளமாகட்டும், வேற எந்த இணையதளமாகட்டும், எங்களுக்கு டெலிபோன் எடுத்து பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தாங்கள் விடுதலை புலிகள் என்றும் விடுதலை புலிகளுடைய சின்னத்தோடையும் தமிழீழ படத்தோடையும் பிரபாகரண்ட முகத்தோடையும் பொட்டட்ட முகத்தோடையும் புலிக்கொடியோடையும் வந்துதான் இந்த அராஜகம் முழுக்க செய்யணும். ஆனால் இவர்கள் எல்லாம் விடுதலை புலிகள் இல்லை, நாங்கள்தான் விடுதலை புலிகள் என்று சொல்பவர்கள் இதை மௌனமாக கடந்து போயினர். அவர்கள் எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, அவர்கள் விடுதலை புலிகள் இல்லை, நாங்கள் தான் விடுதலை புலிகள், நாங்கள் தான் நல்லவர்கள் வல்லவர்கள், அவர்கள் அயோக்கியர்கள். அதை நீங்க சொல்லுங்க. நீங்கள் தான் விடுதலை புலிகள் என்று சொன்னால் உங்களுடைய
நீங்கள் தான் அந்த விழுமியங்களை வச்சுக்கிறீங்கள் என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் பிள்ளையன்று. நீங்கள் சொல்லாத வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர்கள் யார் என்றது. ஏனென்றால் அவைக்குள்ள பிரச்சனை. அவை ஏன் இதை சொல்ல தயங்கினோம் என்றால் அவர்கள் சொன்னால் இத அவர்கள் விடுதலை புலிகள் எல்லாம் துரோகிகள் என்ற பட்டம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப என்ன நடந்திருக்கா தங்களுடைய வெற்றிக்கு தாங்களே இதையாகி போச்சு. அதான் நடந்தது. அதேதான் அதான் இந்த துரோகி என்று சொல்ல கொண்டு வந்து எல்லாரோட நெத்தியிலையும் ஒட்டிட்டு இப்ப கிழக்கு மாகாண விடுதலை இயக்க போராளிகள் வந்து அதை பின்னால உணர்ந்து கொண்டுச்சு. ஆனா நாங்க கிழக்குல மற்ற இயக்க பொடியங்களை இழுத்து போட்டு இவ்வளவு பேர் அந்த TNA தமிழ் தேசிய ராணுவம் என்கின்ற அந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த போலீஸ் படை அங்க வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்ட மற்ற கிழக்கு மாகாண போராளிகளை கிழக்கு மாகாண போலீஸ் படையில சேர்க்கப்பட்டவர்களை ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்திருக்கிறார். அது வடிவா தெரியும். அது நடந்து 7 வருடங்கள்ல வெறுகல்ல இவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல நானும் சைக்கிள்ல போய்க்க நிப்பாட்டி ஏத்து அசோக் கோட்டையில கொண்டு போகப்பட்ட ஒரு ஆள் இந்த ஆள்பிடியில் அங்க போனதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் இருந்தபடியா உங்களையும் சேர்த்து உணர்ந்துட்டாங்க சைக்கிள் அனுப்பி விட்டது. அப்ப உங்களுக்கு வடிவா தெரியும் அந்த இளைஞர்கள் வந்து அந்த கட்டத்துல இபிஆர்ல ஒரு முடிவு எடுத்து தமிழ் தேசிய ராணுவம் என்றோட சேர்க்கு. அப்ப அவர்கள் அந்த இபிஆர்ல கொள்கையை இது பண்ணி உங்களுக்கு எதிரானவர்களாக போய் சேர்ந்தவர்கள் அல்ல. அது வடிவாக தெரியும். இன்று வரை அதை பேசுவதற்கு சரி வடக்க விடுங்கோ கிழக்குல கூட இப்ப பிள்ளையான் போன்றவர்கள் பிரிந்து வந்து கருணா பிள்ளையான் போன்றவர்கள் பிரிந்து வந்ததுக்கு பிறகு புலிகளுக்கு எதிரான அரசியலை அவர்கள் செய்கிறார்களே ஒழிய கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்தாரோடு சேர்ந்து படித்து பட்டம் பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போய் படித்து வந்த பட்டதாரி எல்லாம் அங்கே இருக்கார். அவர்களிடத்துல பேசுவதில்லை. நீங்க கவனித்து பாருங்க. அப்ப இதுதான் ஒரு இந்த 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 அகவயமான இந்த சமூக புற்றுநோயை பலமா நீங்க அடிக்கிற மாதிரி பலமா தான் அடிக்கணும். வேற வழி இல்லை. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நானும் என்னுடைய நண்பரும் அன்று மேயராக இருந்த சிவபாலனுடைய சகோதரன் என்னுடைய வகுப்பு தோழர். நாங்க 2 பேரும் யாழ்ப்பாண லைப்ரரிக்கு போயிட்டேன். 88 காலகட்டங்கள் 87 காலகட்டம் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அதை திருப்பி கொடுக்க போனாங்க. அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு புக்கை. அந்த புத்தகத்துல எங்கேயோ ஏதோ எழுதி இருந்திருக்கு ஈழத்து பல்லரண்டு. நாங்கள் அதை கவனிக்கல. தடுப்பு ஒண்ணுல அந்த செக் பாயிண்ட் ஒண்ணுல எங்களை வச்சு செக் பண்ணினா அவன் ஒரு தலையாட்டி எங்களை ஆட்டியும் விட்டுட்டார். அப்ப நாங்கள் சைக்கிளோட அசோகா ஹோட்டலுக்கு போயாச்சு. வந்தவர் கேட்கிறார் இந்த புத்தகத்துல இப்படி எழுதி இருக்கேன். நாங்கள் புத்தகம் இந்த லைப்ரரியில எத்தனையோ பேர் புத்தகம் எடுப்பான். நானும் புத்தகம் எடுத்து வாங்கிச்சேன். அது யார் எழுதினான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் எழுதியில்லை. அன்றைக்கு நல்ல காலத்துக்கு அவர்கள் அந்த பிடிக்கிறதுக்கு தான் நாங்களை சேர்க்கிறோம். அந்த நல்ல காலத்துக்கு மேயர் அப்ப அவர் மேயர் இல்ல. ஆனா சிவபாலன் ஓரளவுக்கு அறியப்பட்டவர் நினைக்கிறேன். அவருடைய சகோதரன் என்னுடைய சகோதரன் ப்ளோட்ல இருக்கின்றதை சொல்லி நாங்கள் அதுல இருந்து வெளியில வந்தது. இல்லைன்னா நாங்களும் இந்த TNAக்குள்ள இருந்திருப்போம். சில விட யாழ்ப்பாணத்துல எங்கேயாவது சுட்டு ரோட்ல போடப்பட்டிருப்போம். அப்ப அது இந்த கேள்வி கேட்காமல் எங்களுடைய டோன்ட் வாஷ் அவர் டர்ட்டி லினன்ஸ் இன் பப்ளிக் என்று சொல்லி கொண்டு போற போக்க வந்து யாழ்ப்பாண இந்த சமூகமும் அதன் ஊடகங்களும் பல்கலைக்கழகமும் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்து இந்த நாரிய உலகம் என்று சொல்ற நாடுகள்ல இருந்து பலரையும் வாசிப்பவர்களும் வந்து அனுமதித்து கொண்டு போறதும் எங்கள்கிட்ட மட்டுமா அப்படியான பிரச்சனை இருக்குன்னு கேட்கறது. அடுத்த பிரச்சனை சாதி பிரச்சனையை கேட்டால் என்ன சிங்களவன்கிட்ட சாதி இல்லையோ தவறென்று சொல்லுவதற்கே தவறு. சாதியை பார்க்கறது தவறுன்னு சொல்றீங்க. எங்கள்கிட்ட மட்டுமா இருக்கு. அது எப்பவுமே ஒரு நியாயப்படுத்தலுக்கு வர்றது கடுமையான எரிச்சலையும் தரும். அப்ப அது அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த உரையாடல்களை நடத்த வேண்டி இருக்கேன்னு இன்னொரு இதுவும் இருக்கு. என்னென்றால் இலங்கையில வந்து இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஒரு சர்வதேச நிறுவனமோ மனித உரிமை அமைப்போ சொல்லி அதுக்கு வைக்கிற காரணங்கள்ல ஒன்று வந்து அது திட்டமிட்ட யுத்தத்துல நடந்த யுத்த நிறுத்த குற்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்டு தமிழ் மக்கள் அழிக்கணும் என்ற எண்ணத்தோட நடக்கிறது. சில அழிவுகள் யாருன்ற காலகட்டத்துல இன அழிப்பு அது ஓரளவுக்கு சொல்லலாம். அந்த திட்டமிட்டு நடந்திருக்கு. இனக்கலவரம் 83 கலவரம் எல்லாம் திட்டம். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இராணுவ தாக்குதல்கள்ல விமானத்தில இருந்து போட்ட குண்டு தாக்குதல் போன்ற விஷயங்களா தான் நடந்திருக்கு. ஆனால் தமிழ் மக்களால கொல்லப்படைக்குள்ள அவர்கள் அடையாளம் காணப்பட்டு ஒவ்வொருத்தராகத்தான் கொல்லப்பட்டிருக்கு.
செலக்டிவா தான் கொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் துரையப்பா, பூவர், தியாகராஜா அப்படி வந்து அமுதலிங்கம், யோகேஸ்வரன், சிவபாலன், சரோஜினி ஒரு பெரிய லிஸ்ட். மிகப்பெரிய ரஜினி திருநகம, செல்வி, சிவரம் இப்படியே போனமெண்டா எல்லாம் செலக்டிவா நடக்குது. இது என்னென்று அவன் இனப்படுகொலை என்று சொல்லுவான். அப்ப உலகத்துக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சு கொண்டுதானே செய்யறது. உலகம் எங்களை அப்படி பார்க்காதுன்றது. இப்ப அதுதான் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பான விடுதலை புலிகள் என்ற கொடியை வச்சுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கும் மனித உரிமைகள் பற்றி கோஷம் எழுப்பலாம் என்றது வந்து அது எல்லாத்தை விட மிகப்பெரிய நகைச்சுவை. நாங்கள் சர்வதேச ரீதியா இடம்பெறலே. நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்ச நாங்கள் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன். அதே சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலில் நடந்த காசாவில நடந்த இனப்படுகொலை என்று ப்ரூவ் பண்ணி இந்த உலகத்துக்கே இஸ்ரேலை அம்பலப்படுத்தின. அதாவது இந்த பெரும் வல்லரசுகள் எல்லாம் இருக்கத்தக்கதாக அந்த வல்லரசுகள் எல்லாத்துக்கும் எதிராக போய், ஏனென்றா அந்த சவுத் ஆப்பிரிக்கான்ற அந்த நாடு அந்த நாட்டினுடைய அந்த என்ன சொல்றது கன்செப்ட் அவங்க நம்பின அவர்களுடைய அந்த கருத்தியல் கான்ஷியஸ், அவங்களோட கான்ஷியஸ், ஆங்கிலத்தில் சொன்னா கான்ஷியஸ், உண்மை அந்த நாட்டினுடைய கான்ஷியஸ் தான். நாங்கள் ஒரு போராடுற சமூகமா எங்கள்கிட்ட இன்னும் அது துளிர் விடையில் என்றது மிகப்பெரிய மனவருத்தம். அதாவது உயிர்கள் மீது எங்களுக்கு அன்பு பாசம் இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் யார் கொல்லப்பட்டவன் என்று பார்த்துட்டு தான் எங்களுக்கு அன்பு பாசம் வருது. உயிர் மீது அன்பு பாசம் வரையில்லை. என்றைக்கு எங்களுக்கு அந்த உயிர் மீது அன்பு பாசம் வருகுதோ, யார் கொல்லப்பட்டவன் என்று பார்க்காமல் அன்பு பாசம் வருகுதோ, அன்றைக்குத்தான் நாங்கள் நினைக்கிறேன் இந்த மனித உரிமை சம்பந்தமாக பேசுறதுக்கு ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கலாம். செம்மணி போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் சொல்றதெல்லாம் பெருமளவு நாடகம் என்றுதான். அது ஒரு மிகப்பெரிய மனித அவலம் நடந்திருக்கு. நீங்கள் அதை என்ன செய்றீங்கள், அது ஒரு நாடகமாக்குறீங்க, அரசியல் நாடகமா மாத்துறீங்கள். அதுதான் இந்த பிரச்சனை. அதனாலதான் எங்களுடைய குரல் இவ்வளவுத்தையும் இழந்த பொழுதும் எங்களோட குரல் இடம்பெறா சர்வதேசத்துக்கு கேட்காம இருக்கிறதுக்கான காரணம் அளவுக்கு அதிகமாக நாடகம் ஆடுறோம். எங்கள நேர்மை இல்லை என்றது தெரியுது, அப்பட்டமாக தெரிகின்றது. தமிழ்நாட்டுல இது தமிழ் தேசியம் என்று கொஞ்சம் காலம் கூத்தடிச்சபடியே அது கொஞ்சம் வியாபாரமா விற்குதே ஒழிய, சர்வதேச ரீதியாக ஆழமாக மனித சமூகத்தினுடைய விடயங்களை பார்ப்பவர்களுக்கு தெரியுது இது மிக நாடகம். நான் 2007ஆம் ஆண்டு நான் கொழும்புக்கு இந்த கனடாவுக்கு வந்த நேரத்துல கனடாவில ஒரு கண்காட்சி ஒன்று நடந்தான், கால் ஆஃப் த கான்ஷியஸ், மனச்சாட்சியின் அழைப்புன்னு சொல்லி கால் ஆஃப் த கான்ஷியஸ் என்ற ஒரு கண்காட்சி நடத்தான். அதுல இந்த அப்ப மஹிந்த ராஜபக்சாக்கள் இந்த வெள்ளவேன் கடத்தல், அந்த திருவோணமலையில அந்த மாணவர்கள் 11 பேர் காணாம போனதுல இருந்து ஊடகவியலாளர் நடந்த இதுகள் எல்லாம் காட்சிப்படுத்தி ஏக காலத்துல நான் துணுக்காய் வதை முகாம், அதுல இவங்களோட ஜூலியன் அருள்பர்ட் என்ற அந்த வதை முகாம்ல தப்பினவர் எல்லாம் ஆவணப்படுத்தி இனக்கலவரம் எப்படி இலங்கையில் நடந்து 2 பக்கத்தையும் தெளிவாக போட்டு, சிங்களவர்கள் வந்து ஒரு தரம் என்ன எதிர்த்து கதைக்க அவர்கள் பேச உள்ளுக்கு அவர்களுக்கு பிரச்சனை. இலங்கை அரசாங்கத்தினுடைய கான்சல் ஜெனரலும் வந்து குந்தி இருந்தார். பிரதான பேச்சாளரா எங்களோட ஆனந்த சங்கரி தான் அந்த நேரம் டொரண்டோக்கு வந்திருந்து, அவரைத்தான் நான் பேச பண்ணேன். ஒரு முன்னுக்கு இந்த ஸ்டேஜின் பேக்ட்ராப்புக்கு துரையப்பால துவங்கி கேதீஷ் லோகநாதன் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் தொங்க விட்டு புலிகளால கொல்லப்பட்டவர்களுடைய பேர். அப்படி முழு சிவரையும் மறைச்சு நிலத்திலையும் ஒரு 2 அடி கால் நடந்தால், இப்ப இதுல கரவை கந்தசாமியோட பேரும் இருந்தது. ஈரோஸ் படுகொலை செய்த அப்ப கரவை கந்தசாமியோட பேரும் அதுல இருக்க. கரவை கந்தசாமி என்றது நீங்க சொல்றது கரவை கந்தசாமி இவர்கிட்ட தகப்பன் அது என்ன பேர், அவர்கிட்ட பாரதி மோகன், பாரதி அப்ப அது சந்தேகமா இருக்கு. அப்ப எனக்கு இருந்த தகவல் வந்து அந்த நேரம் புலிகள் தான் செக் பண்றதை போட்டேன். இப்ப இவ்வளவு பெரிய லிஸ்ட், அது கிட்டத்தட்ட 290 பேர் இருக்கு அந்த நேரம். 290 பேர் அப்படி ஒரு பெரிய பேக்ட்ராப்பாக விட்டுருந்தாங்க. கவிஞரும் பேராசிரியருமாக இருக்கிறவருடைய மாணவ மாணவிகள் டொரண்டோ பல்கலைக்கழகத்துல வந்து மாணவர்கள் வந்து நின்று புறுபுறுத்து, why are you doing this is kind of betraying our society. அது மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் அவையோடதான். முதல்ல ஒரு ஆள் வந்து இருக்கிறார், நீங்க என்னண்டு இப்படி கரவை கந்தசாமி was not killed by the LTT. அப்ப நான் கேட்டேன், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், எனக்கு இருக்க தகவல் படி போகணும் இல்ல, அவற்ற மகனே சொல்லி போட்டார். அப்ப நான் எல்லாம் ஏதாவது கேட்டுக்கொண்டுதான் பாப்பா என்ன சொல்லி. நான் கேட்டேன், இந்த பெரிய லிஸ்ட்ல உங்களுக்கு மனதை உறுத்தினது இந்த ஒரு பேர் தானோ?
மிச்ச எல்லா பேரும் பற்றி நீங்க எல்லாம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நீங்க கிரிட்டிக்கலா திங்க் பண்றாங்க. வாட் அபவுட் திஸ் பிக் லிஸ்ட் அண்ட் டிட் யூ கோ த்ரூ? நாங்க நீங்க அந்த முழு எக்ஸிபிஷனையும் பார்த்தனீங்களா? நீங்க இந்த வதமு துணுக்காயை பற்றி பார்த்தீங்க? அப்ப அந்த நேரம் அந்த அருள்பர்ட்ட வந்து இன்டர்வியூ பண்ணி குளோப் அண்ட் மெயில் பேப்பர்ல ஒரு 3/4 பக்கம் இன்டர்வியூ எழுதி இருந்தது. ஷேடோ இதெல்லாம் போட்டு. அப்ப நான் அதை பேப்பர் கட்டிங்கும் வச்சு நான் சொன்னேன், இதையும் பாருங்க, இது கனடா, திஸ் இஸ் கனடா. அப்ப இது என்னடா அப்படியே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணு. அப்ப என்னன்னு நீங்க இப்ப நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு விஷயத்த செய்வேன். நான் பொலிட்டீஷியனும் இல்லை. அடுத்தது அங்கால மஹிந்தா கட்டி தூக்குன வெள்ளவேன் எல்லாம் இருக்கு. அந்த அது பாதி 50-50 தான் செய்தேன். இப்ப அம்பாசடர் எனக்கு வந்து காதுக்குள்ள சொல்லிட்டு போற கூட கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் குறைச்சி சொல்லி இருக்கலாம். பட் எனிவே திஸ் இஸ் யுவர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி போட்டு போகுதா. ஆனால் என்னோட வலு பெருசாக இது பண்ணி இது என்ன நாங்கள் என்ன செய்ய பாக்குறோம்னா மறைக்கலாம் நினைக்கிறோம். வரலாற்றை மறைக்கலாம் நினைக்கிறோம், அல்லது திருத்தி எழுதலாம். இதுல என்னத்தை திருத்தி எழுதுறது? தாங்கள் சொல்றதுதான் வரலாறா இருக்க வேண்டும். அப்ப அதை கடந்து நான் நினைக்கிறேன், இனி இந்த இளம் சமூகம் நான் நினைக்கிறேன் அதை உடைக்க போகுது. இப்ப அதுதான் இப்ப என்னையும் உங்களையும் கதைக்க வேணாம், இந்த இதுல எல்லாம் ஏன் செய்யறீங்க, அது நீங்க கதையெல்லாம் கதைக்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் பதிவா போகுமா இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகும். அப்ப இவர்களுடைய அந்த உள்ள அகரீதியான ஒரு இம்மோரல், ஒரு எம்டினஸ் வந்து வெளியே வந்தால் முடிஞ்சதுதான் பிரச்சனை. அப்ப இதுக்குத்தான் அந்த பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் அண்டை பார்த்தேன்னா ஒரு இன்டர்வியூல சோதிலிங்கம் சொல்லியிருக்காரு அரசியல் எல்லாம் செய்யறப்ப அவர்கிட்ட அந்த எஃப்னா கேலரியில அந்த பையன் இன்டர்வியூ செய்யறப்ப பல இன்டர்வியூ அதுல அவன் கடைசியா கேட்கிறான், ஏன் இப்ப இவங்க எல்லாம் ஏன் ஐக்கியப்பட மாட்டோம், ஐக்கியப்பட மாட்டினமோ, ஐக்கியப்படுறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு அவர் பதிலே சொல்ல இல்லை. அதான் இந்த கீ கேள்வி. இவர்கள் ஏன் ஐக்கியப்பட மாட்டார்கள் என்றதுதான் கீ கேள்வி. அது ஐக்கியப்படாம வச்சிருப்பதுதான் அந்த தமிழ் தேசிய கருத்து என்றால் அதனுடைய ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு. அது இது எல்லாத்த விட அதுக்கு முக்கியம். ஐக்கியத்துல முதல் வாரம்டா நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட குந்தையில வேணும், மற்ற பாதிக்கப்பட்ட அமைப்புகளோட எல்லாம் குந்தையில வேணும். அது ஒரு பிரச்சனை. அது சொல்லிக்கொண்டு போய்க்கலாம். வரலாறு எப்படி சொல்றேன், என்னுடைய முதல் கட்டத்துல ஆரம்பத்துல இப்படி ஒடுக்குமுறை வந்தது, அப்படி ஒரு கட்டத்துல அல்ஃபிரட் துரையப்பா சுடப்பட்டார். ஏதோ சும்மா காத்துல நடந்த மாதிரி அல்ஃபிரட் துரையப்பா சும்மா தானே எடுத்து சுட்ட கொண்ட மாதிரி அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டமா வந்து 3ஆம் கட்டத்துல ராஜீவ் காந்தி கொல்லப்படுறார். சும்மா அப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். அங்கால ஒரு கருத்தியல் இல்ல, அதனாலதான் இது நடந்தது. இவர் ஒரு யூபிஆர் லெவல்ல இருந்து வந்தவர். இவர் சொல்ற தான் வந்து இறங்கினா தந்த பேக்க தூக்குறதுக்கு வந்துருவினமா. இப்ப நீங்க என்ன அரசியல அங்க போதிச்சிருக்கிறீங்களா அவங்களுக்கு? நீங்கள் அங்கேயே சமமா நடத்த இல்லை. உங்களை நீங்கள் இப்ப அவர்கள் பேக் தூக்கின அவர் இன்றைக்கும் தந்த பேக்க தானே தூக்கலாம், ஒரு லேப்டாப் பேக்க தூக்கலாம். இப்ப இவர் சொல்ற கதை வந்து 20 வருஷத்துக்கு முதல் இவர் இன்னும் இளமையா இருந்த காலகட்டத்தில் இவற்ற பேக் ஏன் புலி போராளி தூக்கணும்? அவங்களுக்கு ஏற்றதான் நீங்கள் அவைக்கு ஏற்ற மாதிரி எழுத பழக்கி இருக்கு. அப்ப நீங்கள் பொறுப்பு. நீங்கள் திருநாவுக்கரசர் யாழ்ப்பாண கேம்பஸ்ல இருந்த திருநாவுக்கரசர் இருந்தவர், யாழ்ப்பாண கேம்பஸ்ல திருநாவுக்கரசர் ஒரு அரசியல் ஆலோசகர் இருந்தது, அங்கால பாலசிங்கம் இருந்தது, இங்கால பாலகுமார் இருந்தது, நீங்கள் இருந்திருக்கு. இப்ப நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அது வந்திருக்கு முடிவுக்கு பொறுப்பு நீங்கள் எடுக்கவும். என்னடா நான் இவர்களுடைய இன்டர்வியூ இந்த ஐபிசி அதுல எல்லாம் அப்ப இருந்து பார்த்தேன். மே 16ஆம் தேதி வரைக்கும் தமிழ் ஈழத்தை நெருங்கிவிட்டோம் என்று எழுதினவர்கள் தான் இந்த ஜோதிலிங்கம், இந்த மற்ற விடுதலை புலிகளை சேர்ந்த இன்றைக்கு தங்களை ஆய்வாளர்கள் என்று சொல்லிக் கொள்ற அத்தனை பேரும், அத்தனை முன்னர்களும். உங்களுக்கு அன்றைக்கு காட்சி இருந்திருக்கணும், பிரபாகரன் என்ன சுட்டாலும் பரவாயில்லை, இதுதான் நிலைமை. ஈரோஸ் பாலகுமார் சொல்லி இருக்கணும். பாலகுமாருக்கு தெரியும், வடிவா தெரியும். பாலகுமார் மொக்கன் இல்ல தானே, ஈரோஸ் பாலகுமாருக்கு தெரியும், ஈரோஸ் பாலகுமார தெரிஞ்ச ஆக்களுக்கும் தெரியும். நீங்கள் அன்றைக்கு சொல்லி இருக்கணும், நீங்கள் முடிவுக்கு வாருங்கள், நீங்கள் சனத்தை கொண்டே அழிக்க போறீர்கள், ஆனவடியா நீங்கள் இந்த முடிவுக்கு வாங்குவோம் சொல்ல தயாரில்லை, ஜோதிலிங்கம் சொல்ல தயாரில்லை. மற்ற இந்த இவைக்கு கட்டுரை எழுதின ஒருத்தனுக்கும் சொல்ல தயாரில்லை. நீங்கள் மே 18 வரைக்கும், மே 16 வரைக்கும் தமிழீழத்தை நெருங்கி விட்டோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பெரிய அறிவியல் மேதைகள் மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க. ஆமா, வந்து இப்ப தமிழர்கள் தேசமா உணரணும், இது அடைகிறதுக்கான வழி வரைபடம் இப்படி எல்லாம் சொற்பதங்களையும் போட்டு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அந்த பிரிண்ட் இருக்குன்னு சொன்னார்.
அப்ப முதலாவது நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொள்ள இல்லை அவன் இந்த பெரிய ஒரு நீங்கள் ஆளு. உங்களுடைய அறிவை மூளைய மூடி போட்டு பிரபாகரன் துப்பாக்கிக்கு கீழே இருந்து எழுதினீங்க. வேற என்ன விருப்பமோ அதை எழுதி இருக்கிறீங்க. இவைக்கும் பிரபாகரன் ஓர்டரை கேட்டுட்டு போய் ஒரு ஆளை மண்டையில போட்டுட்டு வந்ததுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை. இல்ல அவனுக்கு ஒரு நேர்மை இருந்தேன்னு சொல்ல, ஏன்னா அவனுக்கு அதை சிந்திக்கிற அறிவு இருக்கல, உங்கள்ட்ட நேர்மை இருக்கல, நீங்கள் அது கேட்ட ஒரு ஒனஸ்டி இருக்கல, நீங்க இருந்தது பேசாம எழுதாம இருந்திருக்கலாம். அது சரி. நீங்க என்ன அதை செய்த இல்லாத நியாயப்படுத்தியல்ல இருக்கிறீங்க. அதனாலதான் இப்ப அந்த வெளியே வந்து அதை நேர்மையாக கதை இப்ப நீங்கள் தான் இன்றைக்கு இப்ப நீங்களோ நிலாந்தனோ இவைகள் தான் இந்த இப்ப தேசியத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தான் யாழ்ப்பாண கேம்பஸுக்குள்ள போய் இந்த உரையாடலை துவங்கணும். வாங்கோ இருங்கோ, இதுதான் நடந்தது, இதுக்கான பொறுப்புகளை நாங்கள் எடுக்கிறோம், இது இப்படித்தான் நடந்தது, இது 86ஆம் ஆண்டு டெலோவில் கை வச்ச இடத்துலயே இது துவங்குது, இதுக்கு பின்னுக்கு இன்னும் ரொட்டேட் பண்ணி போனால் துறையப்பால கை வச்ச இடத்துல இருந்து துவங்குது, இதுக்கு எந்த அடிப்படை அரசியல் என்று சொல்லி நீங்கள் அதை கதைக்கணும். ஆனால் அவர் இன்றைக்கும் சொல்ற தமிழரசு கட்சியான இன்றைக்கும் ஒரு பலமான பிரதிநிதியாக இருக்குது, அதுதான் ஐக்கியத்துக்கு வேலை செய்யணும் என்றுதான் முடிக்கிறார். அன்றைய காலகட்டத்தின் அரசியல் நிலைமையில நீங்கள் எழுதாததுதான் இந்த அழிவுகளுக்கு முக்கிய காரணம். நீங்கள் ஒரு ஊடகமா நீங்கள் அப்படின்னா உங்களோட எழுத்துத்துறையை நீங்கள் விட்டுருக்கோம். நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் பல்வேறு விஷயங்களை பற்றியும் குறிப்பாக இந்த விழுமியங்கள், யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு பிறகு இருந்த விழுமியங்கள் பண்புகள் பற்றி பல்வேறு விஷயங்களையும் கேட்கலாம். மனித உரிமைகள், இந்த ஜூலை படுகொலை காலகட்டத்துல நாங்கள் இதெல்லாம் கதைச்சது ஒரு மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். எங்களோட வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பயந்தோனவைக்கு மிக்க நன்றி தோழர் மனோரஞ்சன். நன்றி. வணக்கம் ஜெவா. வணக்கம்.